ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 1 2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா கேரளா எண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஸோ இந்த ஆர்டிக்கல் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இன்றைக்கி இது ரிலேட்டடாக ஃபங்க்ஷன் கேரளாவில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரீ பண்ண அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு அவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட் என்ன, ஸோ அது என்னென்ன ஆங்கிள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இன்றைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அதை எராடிகேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. பட் அந்த டாஸ்க்கை ஒரு ஸ்டேட் அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஸ்டேட்டு எப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல இந்த ஆர்டிக்கலில் இந்த நியூஸில் கொடுத்துருக்கிறதையும் பார்த்துட்டு பேக்ரவுண்டாகவும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க 2021. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 5 இயர்ஸில் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை. ஸோ இதுக்காக அவங்க 4 டைமென்ஷனில் பிரித்து பார்த்துருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவை. வெறும் இன்கம் மட்டும் ஒரு விஷயம் இல்லை. ஹவுசிங்கு, ஹெல்த்து, ஃபுட்டு, வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேவை. ஏன்னா இப்போ ஹவுசிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்க டிக்னிட்டியாக அவங்க வாழலாம். ஸோ அப்போ யார் யாருக்கு என்னென்ன தேவை. இப்போ நியூ ஹவுஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நியூ ஹவுஸ் கொடுக்கறது, லேண்டு வேணும்னா லேண்டு கொடுக்கறது, இல்லைனா வீட்டை ரினோவேஷன் பண்ணணுன்னா அதுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ட்ரைபல்ஸ்க்கு, கோஸ்டல் ஏரியாஸ் மாதிரி எல்லாத்துக்குமே ஹவுசிங் ரிலேட்டடாக பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஹெல்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ ஹெல்த்தை அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண கிடைக்கணும், அவங்களுக்கு அட் த சேம் டைம் அஷூரன்ஸ் கிடைக்கணும், எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஸோ அதனால் யார் யாருக்கு ரொம்ப புவரஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மெடிசன் ட்ரீட்மெண்ட் தேவையா, இல்லை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி வேணுமா, இல்லை இன்சூரன்ஸ் வேணுமா, இல்லை டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு கார்டு கொடுக்கறது, அப்புறம் யூனிக் ஹியூமன் டெவலப்மெண்ட் மாடல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஹெல்த் ரிலேட்டடாக யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு உணவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நியூட்ரிஷனும் நமக்கு முக்கியம். அதனால் டெய்லி ஃபுட்டு யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது, குக் பண்ண மீல்ஸ் சர்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு நிறைய பேத்துக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோட்டயமும் கண்ணூர் அந்த டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லைவ்லிவுட் ஏன்னு கேட்டோம்னா வெல்ஃபேர் டு எம்பவர்மெண்ட் அப்படி தான் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன மாதிரி ஃப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி தர்றது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஜாபுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்ட்ஸ் கொடுக்கறது, தென் பேங்க் அக்கௌண்ட்ஸு, மைக்ரோ பிஸ்னஸ்க்கு இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டிஜிட்டல் லிட்ரஸி அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரளா ஸ்டேட் 100% டிஜிட்டல் லிட்ரஸி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட ஏதாவது லிட்ரஸி ரிலேட்டடாக டிஜிட்டல் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கும். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டே டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் டிஜிட்டலாக தேவைப்படுது, அந்த லிட்ரஸி அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு அப்ளை பண்ணணுமோ, இல்லை ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ கால் யூஸ் பண்ண ஒரு பேசிக்காக என்னென்ன ஒரு தேவைப்படுதோ டிஜிட்டல் ரிலேட்டடாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த கவர்மெண்ட்டே. ஸோ அதனாலேயே அவங்க டிஜிட்டல் லிட்ரஸி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதைப்படி செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுதலான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இபி இதை அவங்க ஆக்சுவலாக என்ன மாதிரி ப்ராஜெக்ட் சொல்கிறாங்கன்னா ஆதி தரித்திரே நிர்மர்ஜன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் அவங்க ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு நேமு. இதை லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்களே கவர்மெண்ட், அந்த சிஸ்டத்துலேருந்து வெளியில் இருந்தாங்கன்னா அவங்கள அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு அவங்களோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே எராடிகேட் பண்ணுறது தான் எங்களோட எய்மு. ஏன்னு கேட்டிங்கன்னா நித்தி ஆயோக் 2021 ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதில் கேரளா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் பாவர்ட்டியோட ரேட் நம்ம கண்ட்ரிலேயே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட மொத்த பாப்புலேஷன்லேயே மொத்தமாகவே 0.7% தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி கம்மியாக இருக்கிற பாவர்ட்டி எதுக்கு அந்த கம்மியாக கூட இருக்கணும், மொத்தமாகவே இல்லாமல் 0வாக இருந்துச்சுன்னா அப்போ நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் நான் ஆல்ரெடி முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஃபுட்டுக்கு, ஹெல்த்துக்கு,
இன்கம், ஹவுசிங்னு சொல்லிட்டு 4 கீ இண்டிகேட்டர்ஸாக பிரித்து இந்த 4ல் யார் யார் எதெல்லாம் தேவை, எல்லாத்துக்குமே எல்லாமே தேவைப்படாது. ஏதாவது ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அப்போ யாருக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மைக்ரோ பிளான் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு அவங்கள பாவர்ட்டியிலேருந்து வெளியில் கொண்டு வர்றது. ஸோ இதுதான் அந்த 4 கீ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இபிஇபியோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து கிரவுண்ட் லெவலில் போய் சர்வே எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு 64,006 ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணாங்க. இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி புவராக இருக்காங்க, இவங்களுக்கு டார்கெட்டட் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு மைக்ரோ பிளான் பண்ணுறாங்க. யூனிக்காக ஒரு மைக்ரோ பிளான் பண்ணி ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து செய்கிறாங்க. டார்கெட்டட் இன்டர்வென்ஷனாக பண்ணுவாங்க. இப்போ ஹெல்த் வேணுமா, ஹெல்த் கொடுக்குறது, ஹவுசிங் ப்ராப்ளமா, இல்லை வந்து லைவ்லிஹுட்டில் ப்ராப்ளமா, ஃபுட்டில் என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி செய்கிறது. டாக்குமெண்ட் டெலிவரி பண்ணுறது, ரேஷன் கார்டு இல்லையா, ஆதார் கார்டு இல்லையா, இல்லை எலக்ட்ரோடல் ஐடி இல்லையா, எது தேவையோ அதை அவங்களுக்கு கொடுக்குறது. இப்போ ஆல்ரெடி அவங்கக்கிட்ட வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி அசஸ் பண்ணுறது. ஒருவேளை வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வேணும்னா அதை கொண்டு வர்றது, சோஷியல் ஆடிட் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணி தான் அவங்க வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வந்து எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டினா என்ன அப்படின்னா, சிவியர் ஃபார்ம் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலிமா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரிவேஷனாக இருப்பாங்க. லைக் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஹியூமன் நீட்ஸ், ஒரு மனுஷனுக்கு பேசிக்காக என்ன தேவை, உணவு வேணும், தண்ணி வேணும், ஹெல்த் வேணும், இருப்பிடம் வேணும். இந்த 4மே இல்லை அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 4மே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாவர்ட்டிலேருந்து வெளியில் வந்துடுவாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு $3 விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி பார்த்திங்கன்னா 2011-12 27.1 இருந்துச்சு. 2023 5.3 குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இருந்தாலும் இவங்க ஸ்டேட்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு 0.7 கூட அந்த 2021 இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இப்போ அதை 0 பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். இதை நம்ம பேசிக்காக அவங்க யூஸ் பண்ண அந்த மெத்தட் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்தியாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, டாப்லேருந்து பாட்டம் அப்ரோச் அப்படிங்கிறத விட டேரெக்டாக நம்ம வந்து பாட்டமில், இப்போ வந்து பாட்டம்லேருந்து டாப் அப்படி போகலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வார்டு அவங்க நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கிட்டது, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட தாலுக், நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக், நெக்ஸ்ட்டு அவங்க ஸ்டேட், அப்புறம்தான் அதோடைய லைக் வந்து அந்த கண்ட்ரி அப்படி. ஸோ அப்போ என்னென்னா கீழேருந்து மேலே போகும்போது எப்போவுமே அப்ரோச் நல்லாயிருக்கும். அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க ப்ராப்பராக எல்லாருமே ப்ராப்பராக பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்த நேஷனுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு மந்த்ரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பேசிக்கான அந்த மாடல் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் நம்ம இதை மாதிரி ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நேஷனே பார்த்திங்கன்னா பாவர்ட்டி இல்லாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு இந்த மாதிரி யோசிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா இதில் ஹரியானா டே இது அவங்க ஆக்சுவலாக வந்து நம்ம ரீசெண்டாகவே பார்த்துட்ருப்போம். இப்போ வந்து இந்தியா யூஎஸோட சைன் பேக் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டிஃபென்ஸுக்காக. ஸோ இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கான ஒரு ரோட் மேப் போட்டிருக்காங்க. இது வந்து நான் பைண்டிங் தான். இதை கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை, நான் பைண்டிங். இந்த ஃப்ரேம் ஒர்க் பற்றி நம்ம ஃப்யூச்சரில் வந்து டீட்டெயிலாக கொடுப்பாங்க, நம்ம அப்போ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்டு பீஸ், செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி வந்து இந்தோ பசிபிக்கில் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் பேசியிருக்காங்க. இது உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்யூச்சராக வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பைலேட்ரலாக வந்து இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் வந்து இப்போ யூஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா டேரிஃப் போட்டிருக்காங்க நமக்கு ஒரு 50%. இது ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற கதைகள் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஎஸ்க்கும் நமக்கு இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிற சொல்கிறத விட நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம மேலே ஒரு 50% வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டால் நம்ம ரஷ்யன் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஷ்யா சாங்ஷன் ஆக்ட் 2025 கொண்டு வந்திருக்கனால ரஷ்யா கிட்ட இருந்து வந்து நீங்கள் நம்ம ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட ஃபினான்ஷியல் பவரை வந்து கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணால் மட்டும்தான் ரஷ்யன் உக்ரைன் வார் வந்து சரியாகும். ஏன்னா ரஷ்யாவோட மேஜராக சப்ளை பண்ணுறது ரஷ்யா வந்து ஆயில். அந்த ஆயில் யாருக்கு அதிகமாக சப்ளை பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான். ஏன் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த 2 கண்ட்ரி தான் பாப்புலேஷனில் நம்பர் 1, 2ல் இருக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு தான் எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால தான்
இவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுனால அவங்ககிட்ட நிறைய ஃபினான்ஷியல் பவர் இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணால் தான் வார் கட் ஆகும்னு யூஎஸ் நினைக்கிறாங்க. இதனால அவங்க மேலே சாங்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இஷ்யூவாக இருக்கும். நம்மளும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதான் இந்த ஆர்டிக்கலை நீங்கள் பேசிக்காக தெரிவிக்க நம்ம ஃபர்தராக ஃபியூச்சரில் பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக நியூஸ் அவ்வளோவா கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் கேனாட் ஃபோர்ஸ் லாயர் டு ரிவைல் கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நிறைய ஏஜென்சிஸ் இருப்பாங்க. அவங்க என்னென்னா, அவங்க வந்து இப்போ அவங்க யாரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் என்ன பண்ணுவாங்கன்னா, லாயர்கிட்ட போய் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் கிளைண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ரிவைல் பண்ணுங்கள், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இது அவங்களோட ரைட்ஸை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசிக்காக வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வர விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நேற்று வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களுடைய பிறந்தநாள். ஸோ October 31 பிறந்திருப்பார் குஜராத்தில். அவருடைய 150வது பிறந்தநாள். ஸோ இதை வந்து ரொம்ப வந்து 2014 செம்மையாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நேற்று வந்து இந்த செலிப்ரேஷன் அப்போ வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நேரு வந்து மிஸ்டேக்ஸ் ஆன் அ காஷ்மீர் காஸ்ட் டிகேட் ஆஃப் டர்மாயில் அண்ட் பெயின் ஃபார் நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு தெரியும், சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் சமயத்தில் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று கூடுறதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பார். அதனால அயன்மேன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து ஒன்றா ஃபார்ம் ஆகி ஒரு யூனிட்டியாக ஃபார்ம் ஆனதே இவருடைய முக்கியமான ஒரு காரணம். இவர்னால தான் இப்போ நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டேட்ஸ் வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வாக்கெடுப்பு மூலிமா வர வச்சுருப்போம், மிலிட்ரி ஃபோர்ஸ் மூலிமா வர வச்சுருப்போம். இந்த மாதிரி யார் யார் எப்படினாலும் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யுனைட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் வந்து பட்டேல் தான் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து இந்த காஷ்மீருங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு இவர் வந்து தடுத்துட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த மாதிரி ஃபுல்லியாக வந்து இன்டகிரேட் பண்ணாமல் காஷ்மீரை நம்மளோட இந்தியன் யூனியன் கூட இன்டகிரேட் பண்ண விடாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மகாராஜா ஹரிசிங், காஷ்மீரோட ஹரிசிங் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்மக்கிட்ட வந்து கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி நம்ம கூட இணைச்சிக்க சொல்லி. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் தான் பாதி நம்ம பாகிஸ்தான் எடுத்துகிட்டு போனதை விட்டுட்டு பேலன்ஸ் பாதி நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் பேக்ரவுண்டான கதை இருக்கும். இவர் இதை தான் நேற்று பேசிக்காக வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, யூனிட்டி இந்த ஸ்டேட் அவங்களோட அந்த சிலை வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம் படிக்கிறீங்க, வேறு எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவரை பற்றி பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி நேற்று ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா தரவாக பார்த்துட்டு போயிட்டோம்னா கேரண்டி ஒரு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சென்சஸ். ஆக்சுவலாக வந்து சென்சஸ் 2021 எடுத்திருக்கணும். கொரோனா அப்புறம் நிறைய ரீசன்னால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்மளே வந்து ஆன்லைனில் நம்மளை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம வாக்கெடுப்பு லைக் வந்து பார்த்திங்கன்னா, வீடு வீடாக வந்து கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ அதை நம்மளே வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ட்ரையல் ரன் ஆக போகுது டுடேலேருந்து. ஸோ ஆன்லைன் மோடில் வந்து நம்மளே வந்து சொல்லிக்கலாம் நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த 30 கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ரயில்வே டு பேட்ரனைஸ் அபார் ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வந்து ஜிஐ டேக்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் தனியாக இருக்கும், ஸோ ஜிஐ டேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஒன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட்டு தென் ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ஷோகேஸ் பண்ணி ஆன்லைனில் என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆர்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்போ தான் மட்டும்தான் முடியும். அதனால் வந்து சோஷியல் இன்க்ளூஷன் அண்ட் என்கரேஜ் லோக்கல் ஆர்டிஷன் அண்ட் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து வோக்கல் ஃபார் லோக்கல் கேம்பெயின் ப்ரமோட் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம். ஸோ இதை பேசிக்காக வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நியூஸ் ஆர்டிக்கல் ரொம்ப கம்மி. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.